இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு காரணமே என் தம்பிதான். அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. பவுனு 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 என்ன பிடிச்சிருக்க? பவுனு சட்டை நல்லா இருக்குதா? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்குதா? மணின்னு எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்குதா? இந்த வேட்டி நல்லா இருக்குதா? மாமா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்குதா? இந்த நெஜார் எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்குதா? நான் சொல்லல, பையன் ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா அந்த புண்ணு கத்துறா? அடிச்சு விட்டேன்ல. ஐயோ ராஸ்கல்! இது வரைக்கும் போறவங்க வரவங்களை தான் அடிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு பொண்டாட்டிவே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? போடா உங்க கிறுக்கு பையல. அடிக்காதேன்னு உங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாருல்ல. வந்தவங்கிட்டையும் கிறுக்குத்தனத்தை காமிச்சியா? கிறுக்கு பயவில்ல. கடனுக்காக அந்த பாவப்பட்ட பொண்ணை கட்டி வச்சா அவளையே கை நீட்டி அடிச்சிட்டியே. அயோக்கிய ராஸ்கல்! அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. அப்பா, 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 அப்பா. படிவல அவனை விடுறா, அவனை விடுங்கடா, அந்த பையனை விடுறா, விடுறா. பத்து போட தானே கூப்பிடுறேன். ஏன் இப்படி பயந்து ஓடுற? தெரியுமே. பாவம், உனக்கு பொண்டாட்டியா வந்தவளை அப்படி அடிச்சிட்டிய. தப்பு இல்ல? நீ மட்டும் அடிக்கலாமா? அது தப்பு இல்லையா? தப்பு தாண்டா, தப்புதான். அது தப்புனா இதுவும் தப்புதான். தப்புக்கு தப்பு சரியா போயிடுச்சு. இந்தா 10 போடு. பாவம் அப்பா. அப்பா அப்பா, என் பொண்டாட்டிப்பா. மாமா, இந்தாங்க காபி. பவுன்னு உங்ககிட்ட கேட்டேன், நீ சொல்லவே இல்லையே. இந்த நஜாரு நல்லா இருக்குதா? மறுபடியும் உன் புத்தியை காட்டிட்டே இல்ல? அதுக்கு தானே 10 போட்டேன். போடா போடாங்கிற. போறேன்னு சொல்றேன்ல. பவுனு பிறக்கும் போதே அவன் புத்தி சுவாதனம் இல்லாம பிறந்துட்டாமா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. அதனாலதாமா கட்டி வச்சேன். என்ன பாவியா நினைக்காது, பாவமா நினைச்சுக்கமா. போக போக எல்லாம் சரியா போயிடும். போய் வேலையை பாருமா. எப்படி நம்ம ஏற்பாடு? என்னங்க உங்க மச்சான இப்படி அலியாக்கி வச்சிருக்கீங்க? இவனை புலியாக்கி விட்டா என்ன பிராண்டிடுவான். இவன் ஆயுசு பூரா இப்படியே இருந்தா தான் என் ஆசையெல்லாம் நிறைவேறும். மச்சான் நீ ஆடுறா, சும்மா அப்படி கொடுத்து வாங்க. ஆமா, பாவடம் நல்லா இருக்குதா? என் பொண்டாட்டி இது நல்லா இருக்கா? ஜாக்கெட்டு ஓம் பொண்டாட்டி இது நல்லா இருக்குதா? எப்படி நம்ம மாப்பிள்ள ஆட்டி? இந்தா இதுல ஒரு டம்ளர் குடி. வழக்கம் போல உங்க அப்பா சோறு போடுவான், வயித்தை கழுவிட்டு வந்து சேரு. சட்டை நல்லா இருக்குதா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா?
சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. அதான். ஏது மாமா வாங்கி கொடுத்தாங்க. நல்லாருதா? இந்த நஜாரே அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நல்லாருதா? நினைச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னை அடிச்ச தம்பி தம்பி தம்பி, என் பையன் அடிச்சிடாதப்பா. அவருக்கு இருக்கதா? ஆமாப்பா, நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கோச்சிக்காத, மன்னிச்சுக்க. எங்க அப்பா தான் சொல்லிட்டாருல்ல, மன்னிச்சுங்க. அகிலாண்டா, அகிலாண்டா, என்ன நம்ம பையன் வழக்கம் போல ஒரு பயலை அடிச்சு விட்டான். சாப்பாடு தயார் பண்ணு. உன் பையனுக்கு வேற வேலையே இல்ல. ஊர்ல எவனையாவது அடிச்சிட்டு வருவான், அவனுக்கெல்லாம் பொங்கி போடுறதா ஏன் வேலையா? உள்ள அவன் கொண்டாட்டி இருப்பா, அவகிட்ட சொல்லு போ. வாங்க தம்பி, உள்ள வாங்க. சாப்பிடு தம்பி. வேண்டாங்க. அடிப்பட்டவங்க வயிறு எரிஞ்சா எங்க வம்சம் விருத்தியாக, அதனாலதான். சரிங்க. இந்த கிறுக்கனா உன் புருஷன் உங்களையா என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு? பாத்துக்கிட்டே நிக்கிறியம்மா, போய் பருமாறுமா. என்னப்பா அது? சாப்பிடுற நேரத்துல கூட பெட்டிய மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. இது சாதாரண பெட்டிலிங்க. நான் கட்டிக்க போறவளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. வாங்கி வையுமா, போகும்போது எடுத்துட்டு போட்டோம். எனக்காக சம்பாதிக்க போற கையில இது. போயிட்டு வாழக, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன தம்பி சிரிக்கிற? நான் கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆமா, பொண்ணு எப்படி? அவளுக்கு என்ன, ராசாத்தி மாதிரி இருக்கா. நான் தான் பக்கரியா. இதுவரைக்கும் பொண்டாட்டி நீ தொட்டதே இல்லையா? இன்னும் கைவிடாத ரோஜாவாத்தான் இருக்காளா? கவனிக்கிறேன். என்ன மாமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. சொன்னா புரியாதரா மச்சான். இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார் கோயிலுக்கும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. சரி கூட்டார. நான் புருஷனாக போறேன்னு. பவுனு, இன்னைக்கு நீ பிள்ளையார் கோயில்ல அடியே அம்மிக்கு வராதடி, கொஞ்சம் தழுக்கா வாரு. அப்படித்தான் சுத்தி சுத்தி நான் பவுனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். எதுக்கு? கோயிலுக்கு. உதவி முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்ப அவ எங்கடா இருக்கா? மொட்டை மாடிய காய போட்டுட்டு சேலையில இருக்கா. என்னது? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சேலைய மொட்டை மாடியில காய போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப கெட்ட கேட்டுக்கு மொட்டை மாடி வேற. போய் ஒரு உலுக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ தலைய விடுறி. இவ ஒருத்தி வேலை இருக்கும் போதுதான் விவரமா வாருவா. அடிய பவனு. என்னென்ன விஷயம்? உங்க குடும்ப விஷயம் நீ குறுக்கால வராத. அடிய பவனு. என்னத்த? ஏண்டி அவன் கோழி அடவா கூப்பிடுறான்? கோயிலுக்கு தானே கூப்பிடுறான். கொண்டவன் கூப்பிட்டா போக வேண்டியதானே. எனக்கு வேலை இருக்கு. இந்த மரபு திருப்பெல்லாம் ஏன்கிட்ட வச்சுக்காத, திருப்பி போடுவேன். திருப்பி ஆம்படியான் கூப்பிட்டா ஆட்டுக்குட்டி மாதிரி போக வேண்டியதானடி.
ஆட்டுக்குட்டின்னா எனக்கு எல்லா தழையெல்லாம் வேணுமே. எலதலையா இழுத்து வச்சு உன கொமட்ட குத்துடி. வலிக்கும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. கூட்டிட்டு போடா கும்பிட்டப்பலே. வா, சித்தி சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போலாம். வா, ஆட்டுக்குட்டி மாதிரி வா. கெட்ட கெட்டுக்கு இவனுக்கு ஒரு பொண்டாட்டி. அலும்பு பண்ணாத. அங்க பார், உன் வீட்டுக்காரனே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கி நிக்கிறான். உறவை எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்னு தெரியலையா? ஒத்திகை பண்ணி காட்டுவோம். ஒத்துக்க. உடவை பூச்சி இழுக்கணுமா? நான் ஜின்டங்கட்டான் ஜினுக்குனா. மரியாதையா விட்டுடு, இல்லன்னா சத்தம் போடுவேன். கூச்சல் போட நீ என்ன பாஞ்சாலியா? கூப்பிட்டுடன் ஓடி வர்றதுக்கு அவன் என்ன கிருஷ்ணனா? கிறுக்கு பைய. அம்மாவை அடிச்சு விட்டால. மாமா விடாத மாமா, குடி. என்ன நடந்தது பவுனு? பவுனு சொல்லு பவுனு, என்ன நடந்தது பவுனு? சொல்லு பவுனு, என்ன நடந்தது பவுனு? சொல்லு சொல்லு பவுனு. மாசி, யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் சும்மா விடமாட்டேன். பவுனு, செத்து போகிருந்த என்ன என் மேல குத்துப்படாம குறுக்க வந்து காப்பாத்துனது இவர் தான் பவுனு. இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறதே இவரால தான். பார்த்தா பாவமா இருக்கு, எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது பவுனு. நீதான் நல்லா அழுவிய, எனக்காக கொஞ்சம் அவர் முன்னால போய் நீ அழுவேன். Ha 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 ha!